சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 12ஆம் தேதி 2025, புதன்கிழமை, குரோதி வருடம், மாசி மாதம் 28ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி, மன சந்தோஷம், மன நிறைவு. ஆனா கொஞ்சம் வீட்டுல சண்டை சச்சரவுகள் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ரெண்டு விதமான கருத்துக்களும் வரும். நல்ல கருத்துக்களும் வரும், தீமையான கருத்துக்களும் வரும். சூரியன் சனியுடைய பார்வை பொதுவா ஜாதகத்தின் பாவம் இஷ்யூ கொடுக்கும். அதனால 2 நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துங்க. பஞ்சமஸ்தானத்துக்கு நேட்டானால குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனம் காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் அர்த்தநார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனம் காக்கணும். ஏதோ தெரியாத வருத்தம், தேவையில்லாத கன்ஃபியூஷன், இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள். ஆனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மன நிறைவும் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை வலி சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இந்த கழுத்து வலி, சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிற மாதிரி மனசு ஒரு சின்ன சஞ்சலம் கொடுத்துட்டு இருக்கும். ஆனா பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நீங்க எடுத்த காரியங்கள்ல நம்மளால முடியும் நினைச்சீங்கன்னா முடியும். அதுக்கு என்ன சின்ன சின்ன தடைகள் இருக்கும் பொழுது நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆந்திரம் பிங்க் கலர். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசும்பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். உண்மையா சொல்றோம்னு எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஆனா இந்த நாடை பொறுத்த வரைக்கும் எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு பாத்துக்கணும். யாருகிட்ட பேசும் பொழுதும் ரொம்ப வீரியமா பேசுறது அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் சட்டிலா பேசுறது நல்லது. காரியத்துல கண்ணா இருந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஆசியாந்திரம் பிங்க். சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை அகலக்கூடிய வாய்ப்பு. கோபம் இருக்கக்கூடாது, மெயின் விஷயமே அதுதான். கோபம் இல்லைன்னா மற்ற எல்லாமே செட் ஆயிடும். இன்றைய நாள் வரைக்கும் கோவத்தை கம்மி பண்ணணும். எந்த விஷயத்தையுமே அவசரம் இல்லாம செயல்பட்டீங்கன்னா பரவாயில்ல. உங்க பாசம் மேலதிகாரிகளும் கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பாங்க. ஆனா நீங்க எப்படியா மேனேஜ் பண்ணி முடிச்சு விட்டுருவோம், பயப்பட வேண்டியது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி ஒண்ணுனா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் பிங்க். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் உட்காந்து சூரியன் சனி 2 பார்வையுமே இருக்கிறதுனால பொதுவாகவே ஹெல்த் தான் இப்ப கவனமா இருக்கணும். அலைச்சல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு திடீர்னு மன வருத்தங்கள் கொடுக்கலாம். நம்ம செய்யற காரியங்களே இது சரியில்லை, திருப்தி இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே டவுன் ஆயிடுவோம்ல, அந்த மாதிரி நீங்க செய்யறத தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்கா லக்க ஃபேவர் பண்ணும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி அந்த மஞ்சள். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல பொதுவா சந்திரன் இருக்கிறது நல்லது. ஆனா 2 முக்கியமான கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன தடை தாமதங்களோட வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும். சில பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். உங்களால செய்ய முடியாதுன்னா யாருனாலையும் செய்ய முடியாது, அதுதான் கான்செப்ட். ஸோ அற்புதமான நாளா இருக்கப்படுறது. மெயினா தாயார்கிட்ட, மூத்தவங்க கிட்ட, மூத்த பெண்கள் கிட்ட, அக்கா கிட்ட கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போறது, வருத்தங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியாந்திரம் மஞ்சள். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த
நபர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய டென்ஷன், தொழில நீங்க ஒண்ணு சொன்னா மத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு சொன்னீங்க, மத்தவங்க வேற விஷயத்த பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. ஆனா தெய்வத்தின் மேலேயே நிந்தனை பண்றது, அப்பாவை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்கறது, பெரியவங்களுடைய தர்மம்னு இது சொன்னாங்கன்னா அந்த தர்மம் எப்படி வரும், இது எப்படி அது எப்படின்னு சொல்லி அந்த கேட்கக்கூடிய துவனியை வந்து கவனமா பார்த்துக்கணும். டோன் ஹாஸ் டு பி செக்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் வந்து அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து பிறவி பிராப்தம், ஒன்றும் புரியவும் புரியாது, சொன்னாலும் ஏறாது. அந்த மாதிரி டைப்ல இருக்காங்கன்னா கொஞ்சம் விட்டுருங்க. நீங்க பாட்டு உங்க விஷயத்த நீங்க கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி போங்க. வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் இருக்கிறதுனால பொதுவா அடிவயிறு, கழிவுகள் போகக்கூடிய பார்த்து, அதே மாதிரி மன வருத்தம், குழந்தைகளை பத்தி தேவையில்லாத மன வருத்தம், இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 தண்ணி பாட்டில் வாங்கி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு சங்கடம் இருந்தா கூட அந்த சங்கடம் டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆயிடும். சூப்பரா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திர மஞ்சள். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. மனைவியோடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். யாரை பாக்குறீங்களோ அவங்க மூலியமா, அதுவும் மூத்த பெண்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நேட்டிக்கு போட்டியா கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால கொடுங்கல் வாங்கல் சரி, பேச்சுலயும் சரி கவனமா இருக்கணும். மத்தவங்க மூலியமா எந்த விஷயத்தையுமே நீங்க எமோஷனா எடுத்துக்காம இருந்தா சரி. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் தான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு மட்டும் வயிறு உபாதைகள் இருக்கும். சில பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலைக்காரர்கள் மூலியமா பிரச்சனை, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சபார்டினேட்ஸ் மூலியமா பிரச்சனை, கடன் வாங்கியதுனா அந்த கடன் எப்படி திருப்பி கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதா பிரச்சனை வருமே தவிர பெரிய இஷ்யூ ஒண்ணு வராது. தைரியமா இருக்கும். மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க தைரியமாக ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களோ அதை முடிஞ்சிடும். அதே மாதிரி நல்லா தியானம் பண்ணுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாந்திரம் பிங்க். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.